ஹாய் வீவர்ஸ், எமது உண்மையான வெற்றி என்பது நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்பதில் தங்கியுள்ளதே அன்றி நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதில் அல்ல. ஆகவே உங்கள் வெற்றியை உங்களை பற்றி உங்களை சுற்றியுள்ள எல்லோரும் என்ன நினைக்கின்றார்கள் என்பதில் தீர்மானிக்க விடாதீர்கள். உங்கள் கனவுகளை இந்த தோட்ஸின் மூலம் மங்கி போக விடாதீர்கள். அதற்காக மற்றவர்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பது அல்ல, மற்றவர்களது கருத்துக்களை நீங்கள் கேட்கக்கூடாது என்பது அல்ல. ஆனால் எல்லாவற்றிலும் மற்றவர்கள் நினைப்பதற்காக, மற்ற மனிதர்கள் பார்ப்பதற்காக, அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டால் நீங்கள் வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினம். நீங்கள் மற்றவர்களுக்கு தீங்கில்லாத எந்த விடயத்தை செய்தும் வெற்றி பெறலாம். ஆனால் நீங்கள் அந்த விடயத்தை செய்யும் போது சிலவேளை மற்றவர்களுக்கு அது வித்தியாசமாக தோன்றலாம். ஏனென்றால் இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற பல்வேறு சயின்டிஸ்ட்களை எடுத்துக்கொள்ளுங்கள், பல்வேறு அரசியல்வாதிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள், இந்த உலகத்திற்கு பல்வேறு கண்டுபிடிப்புகளை செய்தவர்களை பற்றி சற்று நினைத்து பாருங்கள். ஆக்கத்திறனாளிகளை பற்றி சற்று நினைத்து பாருங்கள். அவர்கள் எல்லோரும் வித்தியாசமாக சிந்தித்தவர்கள். அந்த வித்தியாசமான சிந்திப்பு ஏனைய கூட்டத்தோடு கூட்டமாக எல்லோரும் சிந்திக்கும் சிந்தனையாக இருக்கவில்லை. அவர்களது உள்ளுணர்வு வித்தியாசமாக அவர்களது இலக்கை நோக்கி இட்டு சென்றது. அதுதான் இப்பொழுது கண்டுபிடிப்புகளாக மிளிர்ந்தது. நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமே பல்வேறு தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், மொபைல் ஃபோன் ஆகட்டும், டிவி ஆகட்டும், இன்டர்நெட் ஆகட்டும், இது எல்லாமே எப்போதோ யாரோ ஒருவரது மனதில் உதித்தது தானே. அவர் உண்மையிலேயே ஆக்கத்திறன் உள்ளவராக இருந்திருப்பார். மற்றவர்களை பற்றி அதிகமாக அலட்டிக் கொள்ளாமல் தனது வெற்றியில், தனது சிந்தனையில் உறுதியாக இருந்திருப்பார். இவ்வாறான மனிதர்களால் தான் இந்த உலகம் ஆளப்பட்டது, இந்த உலகம் நன்மை செய்யப்பட்டது, இந்த உலகத்திற்கு நன்மையான அனைத்து விடயங்களும் நடந்தது என்பதை மனதில் கொள்ளுங்கள். எனவே நீங்களும் அப்படி ஒருவராக மாற வேண்டுமா? ஒரு சயின்டிஸ்டாக மாற வேண்டுமா? ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்றவராக மாற வேண்டுமா? உங்கள் பாணியை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு எது நன்றாக வருகின்றது என்று பாருங்கள். ஆனால் அது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு கெட்ட விடயமாக இருக்கக்கூடாது. ஒரு நல்ல விடயமாக அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை நோக்கி நகருங்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு விடயம் தெரியுமா? கிரியேட்டிவானவர்கள், கிரியேட்டிவ் ஆக எதையாவது சாதிக்க துடிப்பவர்கள் ஏனைய மக்களை விட வித்தியாசமாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களது மனம் எப்பொழுதும் பெரியதைத்தான் சிந்திக்கும். இந்த யூனிவர்ஸை பற்றி, இந்த ஸ்டார்களை பற்றி மற்றும் இந்த முழு மனித குலத்தை பற்றியும் அது சிந்திக்கும். சிறிய விடயங்களை பெரும்பாலும் தவறவிடும். அதனால் அவர் அழகாக உடை உடுத்த மாட்டார், சப்பாத்துகளை சில வேளை அழகாக அணிய மாட்டார், டை அணிய மாட்டார், முடியினை அதிகமாக சரியாக சீராக வார மாட்டார். இதனால் மற்றவர்கள் அவரை வித்தியாசமாக நினைக்கலாம் தான். ஏனென்றால் இந்த உலகில் உள்ள அதிகமான மக்கள், ஏறத்தாழ 90% மக்கள் சாதாரணமாக ஏனையவர்கள் ஏற்கனவே வகுத்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றனர். அதனை மாற்ற முயலவில்லை. எனவே நீங்கள் அவ்வாறு வித்தியாசமாக, அதாவது ஏனையவர்கள் இவ்வாறு தான் உடை அணிய வேண்டும் என்ற வகுத்த பாதையில் நீங்கள் செல்லாவிட்டால், வித்தியாசமாக அணிந்து கொண்டால், அதற்காக வித்தியாசமாக அணிவது என்று ஒரு ரவுடி மாதிரி அல்லது சமூகம் அறவே வெறுக்கும் பாணியில் அணிவது அல்ல. நீங்கள் சாதாரணமாக உடை அணியும் போது அது சரியாக வராது சில வேளை. ஏனென்றால் உங்கள் பெரிய தோட் ப்ராசஸின் காரணமாக அதைத்தான் நாம் மென்ஷன் பண்ணுகின்றோம். அவ்வாறு நீங்கள் இருக்கும் போது நீங்கள் ஒரு கிரியேட்டிவான பாதையில் செல்கிறீர்கள் என்று அர்த்தம். அதனால் நீங்கள் அழகாக உடை அணியக்கூடாது என்று அர்த்தம் அல்ல. முயற்சி செய்து பாருங்கள். சில வேளை உங்களால் முடியாமல் இருக்கும். ஏனென்றால் உங்கள் மனம்
பெரிய விடயங்களை சிந்தித்து கொண்டிருக்கும். ஆகவே அந்த பெரிய விடயங்களை, இந்த சமூகத்திற்கு நன்மை பயக்கும் விடயங்களை நீங்கள் சாதிக்க வேண்டுமென்றால், உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டுமென்றால், மற்றவர்களது கருத்துக்கள் அவை ஆக்கப்பூர்வமாக இருந்தாலே அன்றி எல்லா கருத்துக்களுக்கும் எப்பொழுதும் மதிப்பளித்து அதன் மாதிரியே நீங்கள் உங்களை நடத்தி கொள்ளாதீர்கள். அவ்வாறு சென்றால் வெற்றி தூரமாகும். உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் நடந்து கொண்டிருங்கள். காற்றில் பறக்கும் பூச்சிகள் அவை உங்கள் பயணத்தை தடுக்க முடியாதல்லவா? மற்றவர்களது உங்களை கேலி கிண்டல் செய்யும் அபிப்பிராயங்கள் காற்றில் பறக்கும் பூச்சிகள் மாதிரி. அந்த பூச்சிகள் காற்றில் பறந்து கொண்டுதான் இருக்கும். அதனால் நீங்கள் முன்னோக்கி செல்வதை நிறுத்திவிட்டால் அது தவறு. அதனையும் தாண்டி உங்களால் செல்ல முடியும் அல்லவா? செல்லுங்கள், முன்னோக்கி செல்லுங்கள். உங்கள் வெற்றியின் ஒளி உங்களை தடுக்க முயன்றவர்களின் கண்களை கூச வைக்கும். தொடருங்கள் உங்கள் பயணத்தை. உங்கள் கதை, உங்கள் ஆற்றல் இந்த உலகத்திற்கு நன்மை பயக்கும். அப்பொழுது உங்களை கிண்டல் கேலி செய்த யாராயினும் உங்களிடம் மண்டியிடுவர். ஆகவே இந்த மோட்டிவேஷன் வீடியோவின் ஊடாக உங்களின் உள்ளே காணப்படும் சக்தி, மற்றவர்கள் உங்களை எவ்வாறு நினைக்கின்றார்களோ என்று எல்லா விடயங்களிலும் நீங்கள் சிந்திப்பதன் ஊடாக தடுக்கப்படக்கூடாது. அதனையும் தாண்டி, மற்றவர்கள் நினைப்பதையும் தாண்டி உங்களுக்குள்ள பொட்டன்ஷியலான சக்தியை நோக்கி நகருங்கள். வெற்றி கனியை எட்டுங்கள். ஏனென்றால் நீங்கள் வித்தியாசமாக சிந்திக்கும் போது, வித்தியாசமாக நடக்கும் போது இந்த உலகம் அதனை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளாது. முதலில் எள்ளி நகையாடத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றவுடன் உங்களின் பின்னால் வரும் என்பதுதான் இயற்கை. அந்த இயற்கையை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். அதற்காக மற்றவர்களை நீங்கள் புறக்கணிக்க தேவையில்லை. மற்றவர்களை மதியுங்கள், மதிப்பு கொடுங்கள். ஆனால் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செய்யும் நற்கர்மங்கள் எதுவாயினும் அந்த நற்கர்மங்களில் தடையாக இருக்கும் போது அதனை கண்டு கொள்ளாதீர்கள். காற்றில் பறக்கும் பூச்சிகள் மாதிரி நீங்கள் உங்கள் பயணத்தை அவர்களை அவ்வாறு நினைத்து தொடருங்கள். நீங்கள் வெற்றியை பெறுவதை யாரும் தடுக்க முடியாது. ஆகவே இது மாதிரியான இன்னும் மோட்டிவேஷன் வீடியோக்களுக்காக எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.